Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அதிமுக ஆட்சியில் இருந்த காலத்தில்தான் நிலக்கரி கொள்முதலுக்கு அதானியுடன் ஒப்பந்தம் போடப்பட்டது என சபாநாயகர் அப்பாவு விமர்சனம் செய்துள்ளார். நெல்லை மாவட்டம் பனகுடி ரோஷ்மியாபுரம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற சபாநாயகர் அப்பாவு குத்துவிளக்கு ஏற்றி வைத்து புதிய கூடுதல் வகுப்பறை கட்டடத்தை மாணவர்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தினுடைய தலைவர் நாராயணன் அரசு பள்ளியில் படித்து உலகத்திலேயே மிகச்சிறந்த விஞ்ஞானிகள் வரிசையில் முதலிடத்தில் இருக்கிறார் என்று தெரிவித்தார். மேலும் திமுக ஆட்சியில் அனைத்து துறையில் ஊழல் உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி கூறியிருப்பது ஆதாரமற்ற குற்றச்சாட்டு என்றும் தெரிவித்தார். அரசியலுக்காக சொல்ல ஒன்று சொல்றேன். நம்முடைய மாண்புமிகு குற்றச்சாட்டு சொன்னவங்க ஆட்சியில் இருந்த காலத்திலெல்லாம் நிலக்கரி கொள்முதல் பண்றதுக்கு அதானியோடு ஒப்பந்தம் பண்ணாங்க. அதுல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆடிட் ஜெனரல் நிலக்கரி கொள்முதல் பண்ணி அனுப்புறதுல ஒப்பந்தப்படி அனுப்பல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒப்பந்தம் 7 எரிதிறன் 6 எரிதிறன்னா 4 எரிதிறன் உள்ளதுதான் அனுப்பியிருக்காங்க. அதுல முறைகேடு நடந்ததுல 826 கோடி ரூபாய் மின் வாரியத்துக்கு இழப்பு ஏற்பட்டிருக்குன்னு நான் சொல்லல, ஆடிட் ரிப்போர்ட் இருக்கு. அப்படின்னா அப்போது யார் முதல்வராக இருந்தா அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க, அதையும் சேர்த்து நடவடிக்கை எடுக்க சொன்னா வரவேற்கிறேன்.